தெரிஞ்சுக்கணும். நீங்க பவனி போறது, இந்த மட்டையெல்லாம் வெட்டி கொண்டு வந்து வச்சிருக்கிறது, குருத்தோலையை கையில பிடிச்சிட்டு போனது எல்லாம் நல்லது. நிறைய சபைகள்ல நான் ஆரம்பத்துல நினைச்சிட்டு இருந்தேன் இதை இப்படிதான் எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லி. ஆனா அப்புறம் தான் எனக்கு சொல்லப்பட்டது இந்த மட்டை ரொம்ப புனிதமான மட்டை என்று சொல்லி வீட்டுல பத்திரமா வச்சிருந்து அதை எங்கேயும் தூக்கி போட்டுறக்கூடாதுன்னு அப்படியே காய வச்சு, அது காஞ்ச உடனே அப்படியே அதை எரிச்சு அந்த சாம்பலை எடுத்து நெத்தியில பூசிக்கிறவங்களாம் இருக்கிறாங்களா? ஆமா, நீங்க எதுக்கு கையில வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. அதுக்கு அந்த மட்டை மரத்துல இருந்திருக்கலாம். அந்த மட்டையை நீங்க காய வச்சு போட்டு அது ஒன்றும் புனிதமாக போறது இல்லை, உங்களை புனிதமாக்க போறதும் இல்லை. நீங்க அந்த சாம்பலை எடுத்து நெத்தியில போட்டாலும் சரி, வாயில போட்டாலும் சரி, அதுக்கு அந்த மட்டை யோசிக்கும், டேய் நான் மரத்துல இருந்திருப்பேனேடா அப்படின்னு மட்டை உங்களை பார்த்து கேட்கும். சரி, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இயேசுவை வரவேற்றார்கள். அந்த சம்பவத்தை நாம் நினைவு கூறுகிறோம். ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, இப்ப இன்னைக்கு